தாய் வீடு ஜூலை 2025. ஆரோக்கியமான பாடசாலை கலாச்சாரம் ஒன்றை நோக்கி. எழுதியவர் அகமட் பிஸ்தாமி. வாசிப்பவர் மனால் குர்ஷி. இன்று அநேகமான பாடசாலைகள் அவற்றின் இயல்பை தனித்துவங்களை இழந்து வருகின்றன. அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் இதற்கு உடந்தையாகி விடுகின்றனர். இது ஒரு துரதிர்ஷ்டம், கரைபடியும் துன்பியல். பாடசாலைகளின் இயல்பிழந்த நிலைக்குள்ளால் உருவாக்கப்படும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று அங்கும் விசமத்தனங்களை கட்டவிழ்த்து வருகின்றமை குறித்து ஊடகங்களின் கழுகு பார்வையில் வெளிவரும் அன்றாட செய்திகளை கடந்து வருகின்றோம். அடித்து நொடி பொழுதில் இந்த பயங்கரத்துக்குள்ளாகும் நபராக எமது பிள்ளையும் இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட அசம்பாவிதத்தின் பிரதான சூத்திரதாரியாக எமது பிள்ளைகள் ஆக்கப்படலாம். இந்த விடயத்தில் பெற்றோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாடசாலைகள் கல்வியை மாத்திரம் கையளிக்கின்ற இடமல்ல. அங்கு சமூக வாழ்வு வேண்டி நிற்கும் உயர்ந்த உன்னத விழுமியங்கள், சமூக பழக்க வழக்கங்கள் போன்றனவும் கையளிக்கப்பட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நின்று நோக்கினால் பிள்ளைகள் தமது வாழ்வின் உன்னத பருவத்தில் அநேகமான காலத்தை நேரத்தை கழிக்கும் இடமாக அமையும் பாடசாலைகள் விடயத்தில் எமது அவதானம் குவியப்படுத்தப்பட வேண்டும். பாடசாலைகள் சமூக மாற்றத்தின் பிரதான முகவர் என்ற வகையில் பாடசாலை கூடாக மிகச்சிறந்த கலாச்சாரம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டும். பாடசாலையின் கலாச்சாரம் என்பது சமூகங்களின், சமயங்களின் கலாச்சாரம் போன்றதல்ல. இது குறிப்பிட்ட பாடசாலை காலாகாலமாக கட்டி காத்து வரும் அழிக்க முடியாத அடையாளங்கள் எனலாம். சிறந்த பாடசாலை கட்டமைப்பு கூடாக அழகிய பாடசாலை கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கி முன்னெடுக்கலாம். இது ஆரோக்கியமானது, அவசியமானது, அடிப்படையானது. பாடசாலை கலாச்சாரம் என்பது அந்தந்த பாடசாலைக்கு உரிய தனித்துவங்களையும் பிரத்யேகங்களையும் கொண்டமைந்த விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். ஏனைய பாடசாலைகளிலிருந்து தெளிவாக வேறுபடும் உயர் பண்புகள் இதில் அடங்கும். எஃபெக்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனப்படும் விளைதிறனும் செயலூக்கமும் நிறைந்த உடன்பாடுகள் நிரம்பி வழியும் ஆரோக்கியமான சூழமைவு கொண்டு பாடசாலைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் வரமாக அமையும். பாடசாலையின் கலாச்சாரம் நிச்சயம் பாடசாலைக்கு வெளியிலும் செல்வாக்கு செலுத்தும். ஆரோக்கியமான கலாச்சாரம் என்பதில் அடிப்படையாக உள்ளடங்க வேண்டியது மிகவும் பாதுகாப்பான கட்டமைப்பை கொண்டமைந்த சூழலாகும். மாணவர்கள் மணித்தியால கணக்கில் தினமும் கற்றுக்கொள்ளும் இடம் பாடசாலை. இவை பௌதீக ரீதியாக கவர்ச்சியானதாக, எத்தகைய இயற்கை மற்றும் செயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் குறைந்து பாதுகாப்பான இடமாக, மாணவர்கள் தாமாக விரும்பி வரும் அழகான இடமாக, பரிசுத்தமானதாக, மனதிற்கு இதமானதாக அமைய வேண்டும். போதிய குடிநீர் வசதிகள், காற்றோட்டம், கழிவறை வசதிகள், விளையாட்டு முற்றம், ஆய்வுகூட வசதிகள், ஆன்மீக செயற்பாடுகளுக்கான இடம், வாசிப்பதற்கான நூலக ஏற்பாடுகள் போன்ற அவசியமான அனைத்தும் இடம்பெற வேண்டும். குறிப்பாக மாணவர்களின் ஒழுக்கம், பண்பாடு, விழுமியங்கள், சமயம் சார்ந்த அம்சங்களை, ஆன்மீக உணர்வை மேம்படுத்திக் கொள்ளும் தளமாகவும் பாடசாலைகள் அமைய வேண்டும். மாணவர்களின் பாதுகாப்பு போலவே ஆரோக்கியமும் மிகுந்த முக்கியம் பெரும் அம்சமாகும். கற்றல் விருத்தியில் சுகாதார மேம்பாடும் உள்ளடங்கும். பெற்றோர் விரும்பி அனுப்புகின்ற நம்பிக்கைக்குரிய இடமாக பாடசாலைகள் அமைய வேண்டும். இந்த கலாச்சாரத்தை பாடசாலை நிர்வாகமும் வகுப்பாசிரியர்களும் இணைந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். பெற்றோரின் உதவியை இதற்கு தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கியமான பாடசாலை கலாச்சாரம் என்பதில் மாணவர்களது சுகாதார மேம்பாடு முக்கிய இடம் பெற வேண்டும். ஆரோக்கியமான உடல் உள்ள மேம்பாடுகள், சுகாதார நட்பழக்கங்கள், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகள், மேலதிக திறன் விருத்தி மற்றும் அடிப்படை தற்காப்பு கலைகள் போன்றன கிடைக்கக்கூடிய இடமாக பாடசாலைகள் அமைய வேண்டும். அத்துடன் ஆரோக்கியமான சத்துணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும் அது அமைய வேண்டும். ஆரோக்கியமான பாடசாலை கலாச்சாரம் என்பதில் மாணவர்களது ஒழுக்காற்று மற்றும் விழுமியங்கள் முக்கியம் பெறுகின்றன. மாணவர்களது நடை, உடை, பாவனை, நேர முகாமை போன்றன இதில் அடங்கும். பாடசாலை நேரத்தில் மட்டுமோ, பாடசாலையின் ஆசிரியர்களுக்கு மட்டுமோ என வரையறுக்கப்படாத ஒழுக்க விழுமிய கோவை ஆசிரியர்களை கௌரவிக்கும் மிகச்சிறந்த பண்பாடு இங்கு உயர்ந்த இடம். பாடசாலை நேரத்தில் கழிக்கும் பொழுதுகளும் வீட்டில் வெளியில் கழிக்கும் பொழுதுகளும் கட்டுக்கோப்புடன் அமைந்திருக்க வேண்டும்.
பாடசாலையிலும் வீட்டிலும் வெளியிலும் கிடைக்கும் சமூக ஆன்மீக விருத்திசார் வழிகாட்டல்கள் பிள்ளையின் ஆளுமையில் கணிசமான தாக்கம் செலுத்தும். ஆய்வுகள் கள அறிக்கைகள் போன்றவற்றின் வழியாக ஆரோக்கியமான பாடசாலை சூழல் ஒன்றை தோற்றுவிப்பது தொடர்பான செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்திக் கொள்ளலாம். எதையெல்லாம் வகுப்பறையிலும் பாடசாலையிலும் மாணவர்கள் கண்டும் கேட்டும் உணர்ந்தும் வருகிறார்களோ அவைதான் அவர்களை உருவாக்கும், செதுக்கும் அல்லது சிதைக்கும். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் மிகச்சிறந்த அனுபவங்கள் அவர்களுக்கு வாழ்நாள் பாடமாக அமையும். உதாரணமாக, பாடசாலை உரிய நேரத்தில் ஆரம்பித்து சூழல் சுத்தமாக, கவர்ச்சியாக, பாதுகாப்பாக இருப்பதை காணும் மாணவர்கள் தாமும் அப்படி வாழ வேண்டும் என எண்ணத் தலைப்படுவர். நேர்த்தியாக அழகாக ஆடை அணியும் ஆசிரியர்களின் முன்மாதிரி மாணவர்களுக்கும் அழகுணர்ச்சியை தூண்டும். கழிவுகளை உரிய குப்பை தொட்டியிலிடும் ஆசிரியர்களை அவதானிக்கும் மாணவர்கள் ஒருபோதும் கண்ட இடங்களில் குப்பைகளை வீசி எறிய மாட்டார்கள். ஓய்வு நேரங்களில் வெட்டியாக இருக்காமல் நூலகத்தை பயன்படுத்தும் ஆசிரியர்களை பின்தொடர்ந்து மாணவர்களும் புத்தக வாசிப்பில் ஆர்வம் கொள்வர். இதற்கு மறுதலையாக உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு சமூகம் தராத அதிபர்கள், ஆசிரியர்கள் மாணவர்கள் விட பாடசாலையின் சுத்தம், சுகாதாரம், நேர்த்தி, அழகு போன்ற விடயங்களிலோ அக்கறையற்றவர்கள். காலை கூட்டத்தில் ஒழுங்கின்றி மோசமான வார்த்தையில் மாணவர்களை திட்டும் அதிபர்கள், வகுப்பில் பலருக்கு முன் மாணவர்களை கண்டிக்கும் ஆசிரியர்கள், உடன்பாடான அனுபவங்களை கொடுக்கும் தகைமை இழந்தவர்கள். இவை ஆரோக்கியம் இழந்த பாடசாலைகளின் அருவருப்பான செயற்பாடுகள். இந்த பின்புலத்தில் ஆரோக்கியமான பாடசாலை கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கி வளர்த்து செல்வதற்கான சில எளிய படிமுறைகளும் வழிகாட்டல்களும் கீழே தரப்பட்டிருக்கின்றன. மாணவர்களுக்கு மத்தியில் உடன்பாடான மனித உறவுகளை கட்டியெழுப்பும் மனப்பாங்கை வளர்த்தல், மாணவர்களின் சமூக பழக்கங்களை மேம்படுத்தல், தத்தமது நடத்தைகளை ஏனையோரும் விரும்பும் வகையில் அமைத்துக் கொள்ள வழிகாட்டல், ஏனையோரின் ஆளுமை பண்புகளை, மனப்பாங்கை, நடத்தையை ஏற்று மதிக்கவும் அங்கீகரிக்கவும் பழக்குதல், ஏனையோரை தயவு கூர்ந்து மன்னிக்கும் மனப்பாங்கை வளர்த்தல், எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தவர்களை மரியாதையாக நடத்தும் பண்பை வளர்த்தல், முரண்பாடுகளை தவிர்த்து விட்டுக் கொடுக்கவும் மன்னிக்கவும் முன்வர பயிற்சி அளித்தல், சுயநலனை தவிர்த்து பிறர் நலனில் அக்கறை காட்டி அடுத்தவர்களை மதித்து வழிபடுத்தல். இவை போன்ற எளிய அன்றாட விடயங்களில் ஆசிரியர்கள் முன்மாதிரியாக நடந்து கொண்டால் காலப்போக்கில் அவை பாடசாலையின் நிரந்தர அடையாளமான கலாச்சாரமாக மாறும்.